ஹலோ அண்ணே வணக்கண்ணே. நான் நெட்ட பண்ணிட்டேண்ணா. அண்ணே நான் பல்லவனூருக்கு முன்னாடி இருக்கேன். நான் கிட்ட ஒரு வேலையாக போயிட்டு இருக்கேனே. பல்லவனூருக்கு முன்னாடி அங்கே பெரிய மரம் ஒரு வேப்ப மரம் இருந்துச்சுலண்ணே, அதை வெட்டிக்கிட்டு இருக்காங்கண்ணே. சாருண்ணே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் தூங்கும்போது. 1000 ரூபாய்க்கு ஆச்சு பண்ணினா நான் இலக்க போகிறீங்க பாருங்க. எவ்வளோ வேலை பார்க்குறீங்க? மெடிக்கல் எப்படி மரத்தை வெட்டி எடுத்துருக்கீங்க. நாங்கள் இங்கே எங்கே செத்துக்கு இருக்கோம். அடிக்கிற நிச்சயம் பண்ணி தான் அனுமதி எப்படி வந்தீங்க? அனுமதி எடுக்கலாம். சரி இப்போ அனுமதி எடுத்து வச்சிங்களா? கையில் அனுமதி எடுத்து வச்சிங்களா? மரத்தோட அனுமதி எடுத்து வச்சிங்களா? நீங்கள் வாங்கி பார்த்தீங்களா? சொன்னால் வெட்டிடுவீங்களா? அந்த மரத்தை வெட்டி ரோட்டு மேலே வெட்டிங்களா? நீங்கள் ஏதாவது சாக்கு போக சொல்லாதீங்க. இது ஆரம்பத்தே பரவாயில்ல. கஷ்டப்பட்டு வளர்த்தா மரத்தை ஒரு 50 வருஷம் மரத்தை இப்போ வந்து வெட்டி எடுத்தாங்கன்னா மனசாட்சி வேணாம். நீங்கள் யோசிக்க மாட்டேங்க. எங்கெங்கேயோ அவங்க போய் உயிரை கொடுத்து கத்திக்கிருக்கோம். இருக்கிற மரத்தை வெட்டி எடுத்துட்டு போயிருங்க. பச்சை பச்சைன்னு இருக்கு. பச்சை போட மரம் வந்தாலும் காய்ச்சி போட மரம் பண்ணாங்களா? 15 வருஷம் மரம் வளர்த்து எவ்வளோ கஷ்டப்படுவேன். ரோட்டில் 100 மரம் வச்சு இந்த இடத்துல வச்ச மரம் கூட வளர மாட்டேங்குது. இந்த வளர்ந்த மரத்தை வெட்டி ஒவ்வொரு மரத்துக்கு எப்படி அவங்களுக்கு செத்துக்கு இருக்காதா? உங்களுக்கு மிஷின் வந்தாலும் இப்போ தெரிஞ்சு போட்டு வெட்டிட்டு போயிருக்கீங்க. யாருக்கா நேற்றுமே ஏரியாக்குள்ள ஒரு மரத்தை வெட்டிட்டீங்க. உள்ள எவ்வளோ மரம் வெட்ட மாட்டாங்க. நீங்கள் வீட்டு வாசல் அந்த வெட்டிக்கிறீங்க. நேற்று ஒரு வந்து அவதாரம் போட்டுருக்காங்களா? இல்லை அவதாரம் போட்டு ஒரு சிறை தட்டில் போட்டுருக்காங்களா? காட்டிடுமா இந்த மாதிரி ஏரியாக்குள்ள ஓரம் அந்த மரத்தை வெட்டிட்டு போயிருக்கீங்க. இப்போ நீங்கள் ரோட்டு மேலே இருக்கு ஓரம் எல்லா வீட்டுக்காரனும் வீட்டுக்கு முன்னாடி சொல்லுவாங்க செய்வாங்க. அவங்களுக்குலாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த மரம் எவ்வளோ தேவைன்னா வளர்ச்சியெல்லாம் செய்றீங்களா? இந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. நல்லா கொடுக்குறீங்க. பறவைகள் எங்கே 3 வீட்டு நாடம் அதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் உயிர் எடுத்துருக்கீங்க பாப்பா? நீங்க கரண்ட் 100 பேருக்கு 10 பேருக்கு 20 பேருக்கு வாழ வச்சுருக்கு. இனி நான் செஞ்சுட்டு செய்யலாம். எத்தனை பேர் இனிமேல் உங்க பக்கத்துல இருந்து உங்களை கேட்கணும். அண்ணன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு மரம் வைக்கிறது. கேள்வி மாட்டேன் மரம் வச்சுருக்கு. 10 மரம் தான் வளருது. இனி வந்து உங்களுக்கு கேட்காம அந்த பக்கத்துல ஒரு ஜிபி இனிமேல் உங்க பக்கம் வந்தா ஒரு குச்சி கூட இனிமேல் இந்த பக்கம் மரம் விட்டுருக்குன்னு வெளியே வராங்க. ஏன்னா உள்ளூர்கார யாரும் இந்த பக்கம் வரதில்லை. நீ வெளியூர்னால வந்து மரம் இருக்கும்போது தெரியாது. இழந்ததுக்கு அப்புறம் மரத்தோட அருமை தெரியும். மக்கள் நீங்களா புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஒரு இடத்துல கத்திட்டே இருக்க முடியாது. எல்லா இடத்துக்கும் நாங்களே வர முடியாது. பக்கத்தில் இருக்கவங்க டக்கு டக்குன்னு பார்த்து உடனே மரம் வெட்டாங்கன்னா அப்போ வந்து நிப்பாட்டணும்.